Very good morning and welcome to our daily devotion. Today we'll be looking at Proverbs chapter 7 verse 21 to 27. First we'll have a brief overview of the section before we delve into a small point of reflection. So, இந்த செக்ஷன் வந்து அப்படியே போன இதில் பார்த்தது வந்து ஒரு அடல்ட்ரஸ் உமன் ஒரு யூத்தை டெம்ப் பண்ணுற மாதிரி நேற்று பார்த்தோம். இதில் வந்து சாலமன் என்ன சொல்கிறாருன்னா அந்த த உமன் சக்சீஸ், அந்த உமன் வந்து அந்த யூத்தை வந்து செடியூஸ் பண்ணிட்டாங்க, அதாவது டெம்ப் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த யூத் அதனால் என்ன ஆகுது, அவர் சொன்ன மாதிரியே இஸ் லைஃப் இஸ் ரூவெண்ட். ஸோ அதுதான் ஃப்ரம் 21 to 27. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன டேக் அவே பண்ணலாம்? ஸோ வெரி சிம்பிள். ஸோ போன வருஷத்தில் கொடுத்த வார்னிங்க்கு நம்ம என்ன பண்ணோம், சுற்றி இருக்க நண்பர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய நண்பர்களாக பார்க்கணுன்னு பார்த்தோம். இதில் என்ன பண்ணணும்னா நண்பர்களை மீறி நம்மனால என்ன பண்ண முடியும், இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு. நண்பர்களை மீறி, ஏன்னா நண்பர்களே நம்மளை டெம்ப் பண்ணலாம். ஸோ அந்த நண்பர்களை மீறி நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டெம்ப்டேஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டெம்ப்டேஷன்ஸ் வரப்போது டு ஓவர் கம் தெம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்மளுக்கே தெரியும் நம்மளை வந்து எந்தெந்த இடங்களில் வந்து நம்ம வந்து போனால் இல்லை எந்தெந்த இடங்களில் வந்து நம்ம வந்து வீக், அதாவது ஈஸியாக நம்ம அந்த பாவத்துக்கு அடிமையாயிடுவோம். ஏன்னா ஸோ எஸ்பெஷலி இந்த டிஜிட்டல் ஏஜில் வந்து நம்ம வாலிப பசங்க ஃபோன் யூஸ் பண்ணாலே லைக் ஏதோ ஆப்ஸில் திடீர்னு நம்ம ஃபாலோ பண்ண கூட மாட்டோம், ஆனால் ரேண்டமாக ஒரு வந்துடும், திடீர்னு என்னென்னமோ வரும். லைக் கேம்பிளிங் ஆடு வரும், திடீர்னு ஆன்லைன் கேமிங் ஆடு வரும், என்னென்னமோ ஆடு வரும் திடீர்னு. நம்மளுக்கே சில பேர், நான் சில பேர் இல்லை மெஜாரிட்டியால் கண்ட்ரோல் பண்ண, ஆனால் சில பேர் உங்களுக்கே தெரியும், அதான் உங்களுக்கே உங்களை பற்றி தெரியும், அந்த மாதிரி பார்த்தா அந்த பாவத்தில் விழுந்து, அதாவது கேம்பிளிங்காக இருக்கலாம், இல்லைன்னா பொர்னோகிராஃபியாக இருக்கலாம், இல்லை நிறைய இருக்குது இந்த மாதிரி. எஸ்பெஷலி இந்த டிஜிட்டல் ஏஜில் சொல்ல தேவையில்லை. நீங்கள் அந்த இன்டென்ஷனில் இல்லாமல் இருந்தாலும், இல்லை அந்த குறியில் இல்லாமல் இருந்தாலும், ஏதோ மூலையிலேருந்து திடீர்னு ஒன்று வரும் உங்கள் மூஞ்சிக்கு நேராக டான்னு. அது நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட வில் பவர் அந்த பாவத்தை பண்ண முடியாதுன்ற எல்லாமே அந்த ஒரு செகண்டில் டக்குன்னு போயிடும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எந்த இடத்துலலாம் வல்னரபுளாக இருக்கீங்களோ இல்லை வீக்காக இருக்கீங்களோ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லிமிட் செட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் லிமிட் செட் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம 2 நாள் முன்னாடி பார்த்த மாதிரி தான், இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் டெம்ப்டேஷன். பிகாஸ் டெம்ப்டேஷன் வந்தாலே சாலமன் என்ன சொல்கிறாரு, இவென்ச்சுவலி இட் வில் லீட் டு டிஸ்ட்ராக்ஷன். ஸோ நம்ம எந்தெந்த இடங்களில் வல்னரபிள், எந்தெந்த இடத்துல நம்ம போனால் நம்மளுக்கே தெரியும், ஓகே நான் நேற்று இந்த வெப்சைட் போனேன், இல்லை நேற்று இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் போனேன், இல்லை இன்ஸ்டாகிராம் நோண்ட போது திடீர்னு இந்த மாதிரி வந்தது, அதனால் என் வில் பவர் எல்லாம் இழந்துட்டு நான் பாவம் பண்ணேன். ஸோ நம்மளுக்கே தெரியும் ரிப்பீட்டடாக. ஆனால் அந்த மாதிரி இடங்களில் செட் லிமிட்ஸ். ஓகே நோ, ஏன்னா இன்ஸ்டாகிராம் இல்லாமல் நம்மளால் உயிரோடு இருக்க முடியாது, இல்லை ஃபேஸ்புக் ஆர் பீட் வாட் எவர் இட் இஸ், ஸோ மெனி வெப்சைட்ஸ் இருக்குது ஆன்லைனில். ஆர் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் டு டிஜிட்டல் மீட், பட் அகெயின் வெளியே போகிறதுக்கும், அதாவது நான் இந்த இடத்துல போனால் என் ஃப்ரெண்டுங்க இந்த இடத்துக்கு வர கூப்பிடுவாங்க, இந்த இடத்துக்கு போனால் என் ஃப்ரெண்டுங்க ஸ்மோக்கிங் கூப்பிடுவாங்க. ஸோ யூனோ எந்தெந்த, அதுக்கடுத்து நம்மளால பியர் ப்ரெஷர்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது, ஃப்ரெண்டுங்க கூப்பிட்றாங்களே போவோம், நம்மளும் சரி அவங்க கூட இருந்துட்டு பாவம் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடங்களில் போனால் நான் வந்து பண்ண பாவத்தையே திரும்பி திரும்பி பண்ணுறேன்னு. ஸோ அந்தந்த இடங்களுக்கு through this devotion set limits. And secondly and most importantly, நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஓவர் கம் பண்ணுறதுக்கு we only way possible is to ask God. God's grace இல்லாமல், ஆண்டவரோட கிருபை இல்லாமல் இந்த மாதிரி சிச்சுவேஷனை we cannot overcome, because God is the one who gives us the grace to overcome these sins. because நம்மளுக்கு பாவம் வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்க அந்த நேச்சர் பாவம் பண்ணுறது, அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒன்லி ஒன் வே இஸ் டு ஆஸ்க் காட். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரே நான் இது பண்ணுறேன், எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு பலத்தை கொடுங்க இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு. ஆல்வேஸ் ஆஸ்க் காட். இந்த மாதிரி ப்ரேயர் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்போம், ஆண்டவர் அது வாங்கித்தாங்க, இது வாங்கித்தாங்க. தேர் ஆர் மச் மோர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் ஆர் லைஃப்ஸ் that make our life a lot better that we can ask God instead of these materialistic things. So add all these things to your prayer points. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் ப்ரேயரில் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் எந்தெந்த இடத்துல வீக்குன்னு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல போனால் பாவத்தில் உழுவிங்கன்னு தெரியும், அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, ஆண்டவர்கிட்ட ஞானத்தையும் பலத்தையும் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு கேளுங்க. தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. தேங்க்யூ.